Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு ரெசிபி தான். பட் நம்ம வெளியெல்லாம் ஃபங்க்ஷன்லலாம் சாப்பிடுவோம். அதே போல் வீட்டில் ட்ரை பண்ணால் வரலன்னு நினைப்போம். இது ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லேயும் அதே மாதிரி செய்யலாம். இந்த புளிக்குழம்பு கூட நம்ம உப்பு பருப்பு செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஓரளவுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருக்கணும். பேக் சைடில் இந்த மாதிரி கீறி விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட வேண்டாம். பின்பாகத்தை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்க வேண்டாம். இந்த எண்ணெய் வந்து நமக்கு பொரிச்சது போக மீதி இருக்கிறது நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா வதக்கிறதுக்கு இப்போவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்பலாம் வேகணும் இல்லை, கத்திரிக்காய் சீக்கிரம் பொரிஞ்சிடும். திருப்பி திருப்பி விட்டு பாருங்கள், எப்படி செய்கிறேன் பாருங்கள். நான் அந்த கொஞ்சம் எண்ணெயிலே தான் திருப்பி திருப்பி விடுறேன். நல்லா குக் ஆகிக்கும். போதும் அந்த எண்ணெய். அந்த கலர் வந்து குறைஞ்சு பேலாகி அந்த வாட்டம் ஆயிடணும், தோல் வந்து வாடிடணும். அந்த அளவுக்கு ஆன் பண்ணி நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா கத்திரிக்காயும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடுவதனால நீங்கள் ரொம்ப நேரம் எண்ணெய் நிறைய ஊற்றி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம்லாம் இல்லை. பட் பொரிச்சு இந்த மாதிரி போட்டால் தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், என் கையோட வருது அந்த ஸ்கின் எல்லாம் உள்ள. அப்போ அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் புளிக்குழம்புக்கு. அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், இதுதான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 100 to 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மசாலா குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி, சின்ன தக்காளியை நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியை வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வதக்கின அப்புறமா கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். பிளெயின் கொத்தமல்லி தூள், கொரியாண்டர் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்கிறேன். இது வந்து காரம் குறைவா இருக்கும், கலர் நல்லா இருக்கும். அதனால நான் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். காரம் வந்து அப்போ போதுமானதாக இருக்கும் நமக்கு. 1 டீஸ்பூன் மிளகு, குறுமிளகு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் இல்லாதவங்க சீரகமாக போட்டால் ஓகே, பட் சீரகத்தூள் நல்லா இருக்கும் வறுத்து அரைச்சது. தேங்காய் வந்து 1 மூடி தேங்காய். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது நல்லா கரைச்சி புளிச்சாறு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு தாளிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனை. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சு வந்த உடனே கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இப்போ வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து தாளிக்கிறதுக்காக உள்ள சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க 2 அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு 2மே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து இப்போ தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். நீங்கள் அந்த கப்பில் இருக்கிறதுக்கு மட்டும் தண்ணி கலந்து உள்ளே ஊற்றிட்டு திக்காகவே உப்பு கொஞ்சம் சேர்த்து
கொதிக்க விடணும். இந்த மசாலா வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து இப்போ கொதிக்க வேண்டாம், நம்ம புளியெல்லாம் மறுபடியும் சேர்க்கணும், அப்போ தண்ணி சேர்ப்போம், ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால் இந்த கெட்டியான பேஸ்ட் இப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சு அது நல்லா கொதிக்குது. ஏதாவது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க, வெளியெல்லாம் தெரிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ நான் எடுத்துட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளிசாறு நல்லா நான் கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து உள்ளே ஊற்றிட்டேன். கலந்து விட்டுட்டு நம்ம புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. இன்னொரு கப் தண்ணி, புளிசாறு அளவுக்கே அந்த கப்பில் தண்ணி, ஒரு கப் தண்ணி சேர்த்துருங்க. மறுபடியும் மூடி வச்சு கொதிக்கட்டும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம், ஏன்னா அப்போ தான் புளி வந்து அந்த மசாலாவோட கலக்கும், கொதிக்க விடணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம கத்திரிக்காய் உள்ள சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க விடணும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கிறப்ப தான் அந்த சாறு வந்து குழம்புல இறங்கும், அந்த வாசனையெல்லாம், கத்திரிக்காயில் இருக்கிற வாசனையெல்லாம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா இனி வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரம் திக்காயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஃப்ளேம் வந்து குறைச்சி வைங்க. பாருங்கள், அளவாக கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த ஒரு புளிக்குழம்போ இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கிற குழம்புல வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டால் தான் அந்த டேஸ்ட். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. அஸ்கா சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம். இப்போ கலந்து விட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், வெல்லம் போட்டதுக்கப்புறமும் கொதிக்குது. போதும், இந்த அளவுக்கு கொதிச்சா குழம்பு திக்காக ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் விட்டு வந்துருச்சு பாருங்கள் மேலே. நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரொம்ப அருமையான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு பருப்பு செஞ்சு அதுக்கு வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் கூட, பருப்பு புளிக்குழம்பு காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மறந்துடாமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.